வணக்கம் நண்பா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு விஜய் வந்து 2வது மாநாடு நடத்திருக்காரு மதுரை. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நினைச்சா ரொம்ப நகைச்சுவையா சிரிப்பா வருது. பார்த்துக்குள்ள சிரிப்பு வயிறு வலிக்கிற அளவு சிரிப்பு வருது. என்ன அப்படின்னா இவ்வளவு நான் வெள்ளித்திரையில நடிச்சாலும் இப்ப இறங்கி சின்ன திரையில நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒண்ணுமே உற்சாகப்படுத்துற மாதிரி எல்லாம் ஒண்ணும் பேசல. ஏதோ வந்தது பேசிட்டு போயிருக்காரு. மாநாடு நேற்றையில இருந்தே வெறும் காமெடியா தான் வந்துகிட்டு இருக்கு மாநாடு திடல்ல. நம்ம இயல்பாவே இல்லாம நகைச்சுவையா நடக்குது. கம்மம் முறிஞ்சு விழுந்தது. ஒரு பொறியாளரை வச்சு சரியா திட்டமிட தெரியல. அந்த விபத்து நடக்கதான் தவிர்த்துக்கலாம். உள்ள ஒருவேளை அந்த கார்ல ஆறுனா சோழி முடிஞ்சிருக்கும். அதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்குவா? ஒரு மாநாட்டை சரியா நடத்தாதவர் நாளைக்கு எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைமை தாங்கி மக்களோட வாக்கப்பட்டு வேற எப்படி முதலமைச்சரை வந்து என்னத்தை சரி செஞ்சிருவாரு? ஆமா. அப்புறம் மாநாட்டுல வந்து அவரை பத்தி பெருமையா பேசாம எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் அவங்க வந்து வேற வேற கட்சி தலைவர்கள் அவர்களை வந்து பேசி அவர்களோட வாக்காளர்களை கவர்றதுக்கு பேசியிருக்காரா என்ன? அது மட்டும்தான் காரணம், வேற எதுவும் கிடையாது. இப்ப எம்ஜிஆர் இருந்த சமகாலத்துல இவர் இல்ல, அதனால அவரை பத்தி கொள்கை தலைவரை கூட ஏத்துக்கிட்டோம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. விஜயகாந்த் சம காலத்துல இருந்தீங்கல்ல, அவரோட இறுதி காலங்கள்ல அவரை ஒரு ஆளுங்கட்சியா இருந்தவங்க எப்படி எல்லாம் முடக்கினாங்க. நீங்க இப்ப கை கொடுத்து போயிட்டு எங்க அண்ணனுக்காக நான் நிக்கிறேன்னு சொல்லல. பல படத்துல பிஸியா இருந்திருப்பாரு. இறுதியா அவங்க மகன் ஒருத்தர் வேட்பாளர் என்னாருல விஜயபிரபார், அவரோட வாக்கு ஏன் ஆதரிச்சீங்க? வாக்கு கேட்க போல, ஏன் சேகரிக்க போல? அப்பெல்லாம் உங்களுக்கு தோணல? காலம் போன கடைசியில ஒரு ஆசை, இவர் தன்னை எப்பன்னா முதல் படத்துல இருந்து ஒரு அவங்க அப்பா அம்மா ஊட்டிய உணர்வா இல்ல இவரா வளர்த்துக்கிட்டதான் தெரியல. நம்ம தான் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு உணர்வுல தான் திரைக்கு வந்தாரு. ஓரளவுக்கு வெற்றி கண்டாரு. அதனால நம்ம தரையிலே வந்துருவோம், நாட்டை புடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு கனவுல இருக்கு. அப்புறம் வந்து மாநாட்டுல வந்து பாசிச எதிரி வந்து கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாரு. அதிமுகவும் காங்கிரஸை பத்தியும் ஒரு வார்த்தை கூட விமர்சிக்கல. என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் சொன்னாதான் முதல்ல ஓட்டு போடுவாங்க, அது ஒண்ணு. அடுத்த கட்டம் அவங்களோட கூட்டணி வைக்க முன்னாலே முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, அவரோட ஆசை. அதனால அதை தவிர்த்திருக்கலாம். மறைமுகமா பேச்சுவார்த்தை இருக்கும் உறுதியா இருக்கு. அதனாலதான் தவிர்த்திருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனைனா இவரோட கொள்கை தலைவரா இருக்கக்கூடிய ஐயா காமராஜ் இருக்காங்கல்ல, அவரை தோற்கடிச்சது யாரு சொல்லுங்க? அவரை தோற்கடிச்சது யாரு? அண்ணாதுரை. எதற்காக தோற்கடிச்சாரு? அப்ப அவரோட ஆட்சி சரியில்லைன்னு ஒரு சொல்ல வராரா? சரியா இருந்துச்சுன்னா ஏன் தோற்கடிச்சாரு? அதுதான் நம்ம போன இதுல கேள்வி கேட்டோம். ஆமா, அதுக்கு அவர் பதில் சொல்லணும். அது மட்டும் இல்ல, இவரை தன்னைய வந்து ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்றது அரசர் பரம்பரை அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சுக்காரு. இயல்பா இப்ப தொண்டர்கள்லாம் நான் விஜய் நீ விஜய் ஏதோ உளறிக்கிட்டு இருக்காருல்ல, நாங்க தான் நீங்க தான் நான் அப்படிங்கலாம் உளர்றாருல. நீங்க மேற்கோளை போட்டு வசதியா இருக்கீங்க. உங்களோட ரசிகர் படை எப்படி இருக்கு? வெட்ட வெயில நிக்கிறாங்க. இதுல காலைல கூட ஒரு பெண் என்ன சொல்லிட்டாங்க, அவங்க விட்டு இப்ப பணம் திருடு போச்சு அப்படின்னு சொல்றாங்க, அலைபேசி போச்சுன்னாங்க. இவங்களோட வருகைக்காக என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 டாஸ்மார்க் முடித்தாங்கல்ல, எதற்காக மூடுனாங்க? குடிச்சு போட்டு ஆட்டம் போடுவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குங்கிறதுக்காக தானே முடியிருக்காரு. அப்படி இருந்து நான் குடிக்காம இருக்காங்க, அவங்க எல்லாம் பாட்டில்ல வந்து ஃபில் பண்ணிட்டு தான் குடிச்சு இந்த வீடியோ எல்லாம் வந்துருச்சு நிறைய. ஆமா, ஒரு தொண்டர் படைய ஒரு கட்டுக்கோப்பா ஒழுங்கு கொண்டாடுற நீங்க நாளை பின்ன எப்படி ஆட்சிக்கிறீங்க? அவன் வந்து அததான் சொல்றேன், அவன் மரியாதை கொடுக்கணுங்கிறதே எனக்கு வரல. பேச்ச கேட்கும் போது சிரிப்பு தான் வருது. ரொம்ப காமெடியா பண்றாப்ல. உண்மையிலே விஜய் நேசிக்க கூடியவர்களுக்கே இது சகிக்குமா என்னன்னு தெரியல. அவரோட பேச்சை கேட்கும் போது ஏப்போசிட்டா பார்க்காம பேச முடியல. பேசுறாரு, கீழே குமிறாரு, பாக்குறாரு, கண்ணை மூடி தியானம் எல்லாம் பண்ணி யோகாசனம் எல்லாம் பண்ணில பேசுறாரு. யதார்த்த பேச்சை ஏன் அவர் வரலன்னா லிமிட்டடா வைக்கலாம். அதெல்லாம் நடிகரா தான் இருக்காரு. குறைஞ்சபட்சம் தமிழ சொல்லுவாங்கல்ல, நாக்கை திருத்தாதான் எப்படியா நாட்டை திருத்தம் அப்படின்னு தமிழ்ல பேச கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். ஒண்ணுமே இல்ல, ஆங்கில கலைச்சல் தான் வருது. தமிழ்ல கூட பேச வேணாம், அவர் இங்கிலீஷ்லயே வாழ்ந்துட்டாரு, ஓகே, அது நோ பிரச்சனை. அது யதார்த்தமா பேசலாம். நீ இங்கிலீஷையும் தமிழையும் கலந்து கூட பேசி தோல, அதை யதார்த்தமா பேசி. ஏப்போசிட்ல பார்த்து தான் படிக்கணும்னா அது எப்படி? அதை பார்க்கும்போது வாசிக்கிற மாதிரிதான் இருக்கு. அவர் மனசுல இருந்து பேசுற மாதிரி அதெல்லாம் கிடையாது. எழுதி கொடுத்ததான் பேசுறாரு, யாரோ கேட்கிறாரு. ஆமா, கச்சத்தீவை பத்தி பேசணும்னா அடை வச்சவர் யாரு? அடை வச்ச அன்னைக்கெல்லாம் எங்க போராட்டம் பண்ண, புரட்சி பண்ணவர் எங்க பிறந்தார்? அன்னைக்கெல்லாம் செஞ்சிருக்காரு. கச்சத்தீவை கொடுத்தது காங்கிரஸ். ஆனா காங்கிரஸ் கட்சியை பத்தி விமர்சிக்கல, கச்சத்தீவை மட்டும் மீட்டு கொடுத்து பாஜக. எம்ஜிஆருக்கு அப்புறம் நடந்த எந்த ஆட்சியுமே சரியில்லை. எம்ஜிஆருக்கு பிறகு வந்த எந்த ஆட்சியும் சரியில்லைன்னா, அப்ப இவ்வளவு காலத்துல நீங்க கருணாநிதியை பத்தி பேசும்போது அவருக்கு செலவு வைக்கணும், தெருக்கு பேர் வைக்கணும், ஊருக்கு அது வைக்கணும், இது வைக்கணும்லாம் சொன்னீங்க. அதை தாண்டி என்ன பிரச்சனைனா, அவங்களோட படப்பிடிப்பு நிறுவனம் இருக்குல்ல, சன் பிக்சர்ஸா இருக்கட்டும், சிவபூதமா இருக்கட்டும், இதுக்குள்ளெல்லாம் போயிட்டு நீங்க எதுக்காக நடிச்சீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு அவங்க பதில் சொல்ல அதான் கேட்டா அது தொழில் ப்ராப்ளம். அரசியல் அது தொழில்.
என்ன சொல்றது, அவர் மக்களுக்காக குரல் கொடுக்கிறவன் தான். அநீதி நடக்கும்போது குரல் கொடுத்திருக்கணும். அப்படி ஓகேங்களா? அவங்க இல்ல, அவங்க ஆளுமையா இருக்கு, கருணாநிதியும் ஜெயலலிதா ஆளுமையா இருக்கும்போது எம்ஜிஆர் இருந்தாங்க. என்னமோ அவர் சரி. அவர் ஒண்ணு சொன்னாப்புலங்க, மத்த இவங்க மாதிரி நான் வந்து மார்க்கெட் இல்ல, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னாப்புல. இப்ப இவர் என்ன பண்ணிருக்காராம்? 50 வயசா 52 வயசா ஆகுது. ஆமா, ஏறக்குறைய அரசு பண்ணியிருந்தா ஓய்வு பெறணும் வயசு. மார்க்கெட் இல்லைங்கிறத மட்டும் நான் ஏத்துக்கல. சரி, ஓகே, உனக்கு மார்க்கெட் இருக்கு, வயசு கூட தானே. இவ்வளவு நாள் 50 வருஷமா நீ என்ன அரசியல் மக்களுக்காக பேசியிருக்க, குரல் கொடுத்திருக்க. நீ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தானே வந்து பேசுற. உறுதியா வந்திருக்கணும். இப்ப நம்ம ஐயா விஜயகாந்த் சொல்லுவோமே, தன்னை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிக்கிட்டு வந்தாரு, அதிமுக கூட கூட்டணி வச்சாரு, தோத்து போனாரு, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவங்களோட கட்சிக்கு சரி வந்துச்சு. தன்னோட சகோதரன் சொல்லுனா அவர் சொல்லிட்டு தெரியுங்கல்ல, அப்ப அவர் தோக்கு நிலைமையில நீங்க ஏன் தோல் கொடுக்கல, அது கூட போயிட்டு போட்டேன். இப்ப சமீபமா அவங்களோட மகன் வேட்பாளர்னார்ல, அப்ப எதுக்கு போயிட்டு அவங்களுக்கு கண்டுடைக்கல, போயிட்டு அவங்களுக்கு ஒரு உறுதியா நிக்கல? அதுக்கெல்லாம் காரணம் சொல்லணும்ல, எதுவுமே சொல்றது கிடையாது. அடுத்து என்னன்னா, முதல்ல சொன்ன கேள்விதான், எம்ஜிஆருக்கு அப்புறம் ஆட்சி எதுவுமே சரியில்லை அப்படின்னா ஜெயலலிதாவோட ஆட்சியை பத்தி உங்களோட நிலைப்பாடு என்ன? அது தவறான ஆட்சி அப்படின்னா எதற்காக போயிட்டு அவங்க அப்பா வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாருல, அவங்களோட வெற்றிக்கு நான் அணில் போல உதவி செஞ்சேன், அதனாலதான் அவங்க கட்சிக்கு அணில்ங்கிற பட்ட பேரே வந்துச்சு, அதுக்கு அவர் பதில் சொல்லணும். அப்புறம் போயிட்டு அவரோட படம் ஓட விடாம ஜெயலலிதா தான் பண்ணாங்க, டைம் டு லீடுன்ற ஒரு வார்த்தைக்கு அவங்க தான் ஓட விடாம பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக என்னென்னமோ பேசினாரு. அதுக்கப்புறம் அம்மா என்னை ஓட வச்சிருவாங்க, நான் நம்புறேன், புரட்சி தலைவி தான் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் அவங்க கெட்டவங்க உங்களுக்கு தோணலையோ? தோணிருந்தா அதை பத்தி பேசியிருக்கணும்ல. சுயநலவாதி தான், எடுத்துக்காட்டு சொல்ல போனா சுயநலவாதி விஜய், சிம்பிளா சொல்லலாம். அவர் தன்னை திராவிடர்னு சொல்லிக்கிட்டா நம்ம எந்த கேள்வியும் கேட்கப்படல, தாராளமா அவர் சொல்லிக்கலாம். தமிழ் தேசியவாதி அப்படின்னு இன்னைக்கு என்னங்க அதை பத்தி எல்லாம், கொள்கையெல்லாம் பத்தி ஒண்ணும் பேசல. தமிழ் தேசியவாதின்னு பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. தமிழ் தேசியங்கிறதுக்கு இப்ப மூல காரணம், மூல அடிப்படை என்ன அப்படின்னா, தமிழ் தேசியங்கிற தத்துவத்துக்கு ஐயா பிரபாகரன் தான். அதை பத்தி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு ஒரு துணி இருக்கா, தைரியம் இருக்கா? ஏன் பேசல? திராவிடத்தின் அடிப்படை பெரியார், அதாவது ஈவேர ராமசாமி நாயக்கர் அவரு பேசலங்கும் போதுதான் இவர் மேல வந்து சந்தேகம் இன்னும் அதிகரிக்குது. ஆமா, ஏன்னா இவர் களமிறக்கப்பட்டவரா அப்படிங்கிற மாதிரி. உறுதியாக அப்படிதான் இருக்கு. ஏன்னா இவர்கிட்ட உள்ள கூட்டத்தை ஒரு அரசியல் நல்வழிப்படுத்தி தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்த்தோம்னா நல்லபடியா இருக்கட்டும், நம்மளே வாழ்த்துவோம், தமிழ் தேசியத்துக்கு கொண்டு போறாப்ல, ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை வழி நடத்துறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டலாம். ஆனா அதை பத்தியான ஒரு வார்த்தை கூட பயன்படுத்த மாட்டாப்ல, பிரபாகரன் பேரை உச்சரிக்க கூட மாட்டாப்லன்னா இவர் வந்து அதுக்கு எதிரானவர் அப்படிங்கிறது உறுதியாகுது. அவர் ஒரு உண்மையில தமிழ் தேசியவாதியே கிடையவே கிடையாது. ஒரு திராவிடன்னு சொல்லிக்கலாம்ல, தப்பு கிடையாது. வாக்குக்காக எல்லாத்துலயும் இப்படி கைய வைக்கிறது. ஆமா, எல்லாருக்கும் போயிட்டு பேசுறது, எல்லாம் பேசுறது. காமராஜரு, எம்ஜிஆர், விஜயகாந்த், அந்த போராட்டம் நடந்துச்சுல, அந்த துப்புரவு பணியாளர் போராட்டம், அது என்ன, அவங்கள துக்கத்துல இருக்காங்க, அவங்கள தான் வீட்டுக்கார வச்சு பேசணுமா? நீ அங்கேயே போய் பேசியிருக்கணும்ல, அங்கேயே போய் பேசியிருக்கணும். அந்த துப்புரவு பணியாளரை வீட்டுல கூப்பிட்டு வச்சு அவங்க பேசுறாருங்க. அவங்களோட போயிட்டு ஒரு அரசியல்வாதினா, ஒரு போராட்டக்காரன் என்னன்னு அவருக்கு தெரியுமா? களத்துல போயிட்டு அவங்களுக்காக போராடணும்னா அந்த சூழ்நிலை உயிர் கூட இறக்க நேரிடும். அப்படி நிக்கிறவன் தான் உண்மையான ஒரு மக்கள் சேகவன், அரசியல்வாதி. நம்ம சுபாஷ் சந்திர போஸா இருக்கட்டும், உயிர் நீத்தார்ல 12 வயசுல செத்தா சொல்லுவாங்க நம்ம பகத்சிங், அவர்கள் தான் போராளி, இவர் கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து சிங்கம் வந்து வேட்டைக்கு மட்டும் தான் வரும், வேற எதுக்கும் வராது அப்படிங்கிறாப்புல. அப்ப ஓட்டையை மட்டும் தான் வரீங்க, வேற எதுவும். கடந்த காலத்துல காவல்துறையில அடிச்சு ஒரு இளைஞன் கொல்லப்பட்டான், அவனை பத்தி ஒரு பேச்சு கிடையாது. ஜாதி ஆணவ படுகொலையால ஒரு இளைஞன் செத்தான், அவனை பத்தி பேச்சு கிடையாது. ஏன்னா அந்த சாதியை சார்ந்தவங்களோட எதிர் சாதியோட வாக்கு போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல, ஒரு பயத்துல பேசல. வாக்குக்காக தான் நிக்கிறாப்புல, வாக்குக்காக மட்டும்தான் நிக்கிறாங்க. ஏன்னா இந்த வாக்குல இருந்து எனக்கு வேணும், அந்த வாக்கு எனக்கு வேணும், இது வராம போயிடக்கூடாது, எதையுமே இதெல்லாம் கூட போகட்டும். நேத்து நடந்த சம்பவம், உங்களோட பதாகை வைக்கும் போது மின்சாரம் தாக்கி ஒருத்தன் இறந்து போயிட்டான். குறைந்தபட்சம் நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, எதிரி கூட துக்கம் 8 நாள் அனுசரிக்கணும். நீங்க துக்கம் அனுசரிச்சீங்களா? ஒரு என்ன சொல்றது, அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலை சொன்னீங்களா? மன்னிக்கும், அது பேர் என்னது, வருத்தம் தெரிவிச்சீங்களா? ஒண்ணுமே பண்ணல. அவர்களை பற்றி ஒரு பாச நேசம் இல்ல. நம்ம ஐயா ஜெயிக்க இருக்காருல, அஜித்குமார், அவர் வந்து இந்த மாதிரி கட்சியோட நம்மள போட்டா போட்டு தவறான ஒரு பின்பத்துக்கு போராடுற காரணத்தினால ரசிகர் மட்டும் தான் கலைச்சு விட்டாரு. ஏங்க, நான்லாம் விஜய் ரசிகனா தாங்க இருந்தேன். இப்ப நான் மட்டும் யாரு, எல்லாருமே அப்படிதான். 8 வருஷம் வரைக்கும், 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் தமிழ் கட்சியில இருக்க 50 பேருமே விஜயோட ரசிகர் அடிப்படையில, ஆனா ஒரு ஓட்டு போட மாட்டான். அண்ணன் சீமான பின்பற்ற தொடர்ந்ததுக்கு அப்புறம் தான் ரசிகர் வேறு, அரசியல்வாதி வேறுன்னு ஒரு புரிதல் வந்துச்சு. இப்பவும் சரி, விஜய் படத்துல ஏன் நல்லா ஆக்ட் பண்றாப்புலன்னு நினைச்சேன். ஆனா அஜித் எனக்கு அப்ப பிடிக்காது. அஜித் ரசிகர் கண்டாவே என்ன அஜித் எல்லாம் நடிக்கிறது, பழைய படம் கூட நல்லா இருக்கு, புது படம் எல்லாம் அஜித் நடிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே நல்லா இல்ல அப்படி சொன்னேன். ஆனா நிஜ வாழ்க்கையில
உண்மையா அவர் நல்லாதான் நல்ல இருக்காரு. மனுஷன். இப்போ ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு, நான் ரசிகர்களை தவறா பயன்படுத்த மாட்டேன். ம். அந்த அறிக்கையெல்லாம் வந்து உண்மையாவே இருந்துச்சு. இங்க நம்ம ஐயாவோட இங்க இருக்கிற எல்லாருமே சிறு குழந்தைகள் தான். எல்லாருக்கும் ஒரு 16 17 வயசு பள்ளி பருவத்தில் தான். ஒரு அன்போட சொன்னாரு, யூடியூப்ல நான் அந்த மாதிரி சொல்லிவிட்டேன். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா காலைல 6 மணிக்கு 7 மணி பிறகு சாயங்காலம் 6 மணி வரையும் தான் பேசுறாங்க. இடையில எங்கடா போறாங்கன்னா எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரிதான் இருக்கு. இவர்கிட்ட ஒன்றும் ஆக்கப்பூர்வமான இளைஞர் படையெல்லாம் கிடையாது. ரசிக்க போனவங்க, பார்க்க போனவங்க இவங்கதான், அவ்வளவுதான். ஆமா. இப்ப விஜய் தளபதி கனவுல இருக்காரு 2026 நான் தான் முதலமைச்சர்னு. அது எப்படி நனவாகுமா? காசா பணமா கனவு தான் அவர் கண்டுக்கிற பிரச்சனை இல்ல. களத்துக்கு வரணும். இதே வழிநடத்த தெரியாதவருக்கு நாளை பின்ன தேர்தலை வழி நடத்த தெரியுமா? அங்க தெரியும். அதையும் கூட சொல்றாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் அறிவுரை கூறுறது, அரசியல் விமர்சகர்கள் அறிவுரை கூறுறதெல்லாம் அவர் அதுல மேடையில் என்ன சொல்றாருன்னா, அரசியல் ஆய்வாளர்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் வந்து ஸ்ட்ரீட்டா வந்துருவேன், முதலமைச்சர் ஆகிருவாரா, இவர் இது ஆகிருவாரா, அது ஆகிருவாரா அப்படிங்கிறீங்கள ஆகி காட்டுறேன் அப்படின்னு போறான். இவருக்கு வந்து அறிவுரை சொன்னாவே அதை வந்து ஏளனமா பதிவு செய்யறாப்ல எல்லா மேடைகளையும். அந்த சூழ்நிலை இன்னைக்கு அரசியல் விமர்சகர்களையும் வந்து வளர்ந்த சூழ்நிலை அப்படி. அவர் யதார்த்தமா தன்னை ஒரு மக்களா நான் இருக்கேன்னா கண்டன அறிக்கை எந்த ஒரு அறிக்கையா இருக்கட்டுமே பார்க்காம படிக்கணும். கண்ண முடியாது என்னது யோகாசனம்லாம் பண்ணாம வெளிப்படையா படிக்கணும். என்னைக்கு கத்துக்கிறாரோ அன்னைக்கு ஒரு மக்கள் பிரச்சனை பத்தி பேசலாம். இவர் எந்த இடத்துலயுமே நம்மளோட பக்கத்துல வந்து நாம் தமிழர் பக்கத்துல கூட வந்து நிக்க முடியாது. பக்கத்துல இல்ல, எட்டி கூட பார்க்க முடியாது. காலைல இருந்து கத்திட்டு இருந்தானுங்களே, அது என்னது சீமான் ஒளியா ஒளியனா, எதுக்கு ஒளியனா? இத்தனை போராட்டத்துல சிறை சென்றிருக்காரு. உனக்கு சிறைன்னு என்ன தெரியுமா? ஒரு முறை நீ சிறைக்கு விஜய் மேல ஒரு வழக்கு, அதான் 2 வழக்கு. என்ன வழக்குன்னு கேட்டீங்கன்னா, அது வருமான வரி கட்டாத வழக்கு, கார் வழக்கு போல, டாக்ஸ் கட்டாத வழக்கு. வேற வழக்கே அவருக்கு தெரியாது. சிறை சென்றாதானே அவர் அரசியல்வாதியா ஆகலாம். எப்ப அவர் செல்வாருன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் செல்ல வச்சிருவாரு, வச்சிருவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. அவரை பத்தி பேசுறதுக்கு நீ ஒண்ணும் இல்லைங்க. 2026 இவர் அடி வாங்கிட்டு திரும்ப சினிமா துறையில போயிட்டு நடிச்சுதான் அவர் குழப்பம் வைக்கணும். அதை தாண்டி என்னன்னா ஒரு தூய்மை பத்தி பேசுறாருல, அந்த யாருடைய பணம், இந்த கட்சி கூட்டம் நடக்கிறதுக்கு எல்லாம் யாரு பணம் போட்டிருக்கு, யாருக்கு முதலீடு போட்டுருக்கா மக்கள் எல்லாருக்கும் தெரியும். லாட்டரியில வந்ததானே, லாட்டரி சீட்டு தானே. நீங்க தூய்மையை பத்தி பேசலாமா? உங்களுக்கு என்ன தகுதி? ஊழல் பேசிட்டு பக்கத்துல லாட்டரி மார்க்கினோட மறுமணி வச்சிருக்கீங்க. லாட்டரி காசு வச்சு நீங்க எப்படி தூய்மை பத்தி பேசுறீங்க? சும்மாங்க நடிக்கிறாங்க, பச்சையா நடிக்கிறாப்புல. ஒன்னும் பார்த்தா சிரிப்பு தான் வருது. நானும் சரி இன்னைக்கு ஏதாவது விஜய் ஆக சிறந்த நடிகன் மாற்றுக்கிறது இல்ல. நீங்க தலைவர் கிடையாது, அரசியல்வாதி கிடையாது, போராளி கிடையாது, புரட்சிவாதி கிடையாது. ஆனா படத்துல நடிச்சா கூட நடிக்கிற மாதிரி தெரியுது. இதுல பச்சையா தெரியுது, நடிக்கிறதுக்கும் ஒழுங்கா சரியில்லாத மாதிரி. சினிமால நிறைய டேக் வாங்கியிருப்பாரு நினைக்கிறேன். இங்க எப்படி நடிக்கிறாங்க, எப்படி நடிச்சுப்பாரு தெரியல. ஆமா, அவ்வளவுதான். அதை பத்தி முடிச்சு விடுறோம். அடுத்த காணொலியில் பார்ப்போம். ஓகே, நன்றி.